வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு அவர் வாங்க சார் அப்படின்னு இன்னொரு பைக்கில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விட்டுட்டு அவங்க ஒய்ஃப்லாம் வந்தாங்க. காலை லைட்டாக கீழ்ச்சிட்டு வேற ஒன்று வண்டியை பாருங்க வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னா. வண்டி என்ன ஆச்சு? பம்பர் இருக்கா? பம்பர்ல லெக் கார்டு. இவன் மத்த லெக் கார்டா, அது லெக் கார்டா சரியா? பம்பர் கிடையாது, சா வச்சிருவோம். இப்படிடா அது இப்படி ஆயிடுச்சு. ஹேண்டில் வந்து நான் இப்படி மூச்சு ஓடிப்பேன். இப்போ எப்படி சைடுல போய் போறானா? ஒரு சைடுல அப்படியே எப்படி ஒண்ணா எதுவும் நடந்துக்காம பண்ண மாட்டாங்க. மண்ணுல தரை அடுத்தது இப்படி லெக் கார்டு வளைஞ்சிச்சு. நான் செம்ம ஸ்டைலா இப்படி ஓட்டுவல்ல, ஸ்ட்ரைட்டா பண்ணா ஸ்டைலா அப்படி புடிச்சிட்டுல. இப்போ ஸ்டைலா இப்படி அதான் மச்சான் அப்படி அப்படி போய் புடிச்சா நான் போய் ஆட்டோல வெட்டி இந்த மூஞ்சி மாதிரி இப்ப சொல்லு. இப்படி ஓட்ட இப்படிதான் போவா. ஐயோ ஐயோ. அடுத்த பிரேக் வந்து நம்ம நார்மலா இப்படி கால் நேரா வச்சு இப்படி பிடிக்கிற பிரேக் வந்து இப்ப காலை தூக்கி தான் வச்சு எப்ப பிடிக்கும் நான் சொல்றேன். அப்ப இப்போ இப்படி அவ்வளவுதான். நீ இதுலதான் போக போறியா? பேசாம 2 பேரும் ஆனந்தில வண்டி விட்டு ஆனந்தி எடுத்துட்டு போய் என் வண்டிதான் இல்லையே, என் வண்டிதான் இல்லையே. பக்கத்துல வண்டி வாங்கி கொடுப்பா, அதை எடுத்துட்டு. சரி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வந்தா வண்டி திடீர்னு உடையதா சாயுதா லிப்ட் கேட்கறாரு. நானு செம்ம கான்ல நின்று அப்படியே பூந்த முடியல. மச்சி நான் வந்து மச்சி எங்க இருந்தா நான் வர மச்சி, நான் கண்டிப்பா வர மச்சி. ரொம்ப அர்ஜென்ட் வந்து வீட்டுக்கு போனேன், நான் டார்ச்சர் மாதிரி நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இல்ல மச்சி கண்டிப்பா வரேன் வந்து ஏறி உட்காந்துக்கலாம். நான் வேணா வண்டி ஓட்டலாம் மச்சி, இருந்து கஷ்டமா தான் நான் ஓட்டா வச்சு கேட்டேன். ரொம்ப நாள் கொடுக்கலடா இந்த வடபழனி. இதெல்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் வடபழனி எல்லாம் குத்துனா என்ன ஆகுது? கொஞ்சம் தூரம் வந்து தான் கொடுப்பேன். அதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. 10 கிலோ ஓட்டி போறான். மரம் பார்த்து நல்லா ஓடிட்டு இருந்தா வண்டிய முத்து பாக்கலையோ? என்னடா அவன் தான் எடுத்து விட்டான். அந்த காலை தாண்டி எடுத்து ஒயிட் பாக்ஸ் அவன் தான் எடுத்து விட்டான். சார்ஜர் புடுங்கடா.